ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. மாதம் ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகள் எதுவுமே இல்லாத காரணத்தினால டைரக்டாக எபிசோடுக்குள்ளே போயிட்டார் விஜய் சேதுபதி. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து நார்மலாக பேசினார். உள்ளே போய்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே எல்லாரை பற்றி கேட்டார். அதுக்கப்புறமா அந்த சண்டையை பற்றி கேட்க ஆரம்பித்தார். சண்டைன்னு வந்தோடனே ஏன் இவ்வளோ பதட்டமாக வரீங்க? சரி, ஒருத்தராக வந்துட்டு உங்களோட ரியாக்ஷனை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ப்ராங்க்ன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லலை. ஃபஸ்ட்டு உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்போது நம்ம கானாவினர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நம்மளுடைய திவாகர் சொல்லியிருந்தார். இப்படியே ஒன் பை ஒன்னாக ஒருத்தங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நம்மளுடைய திவ்யா வந்து எந்திரிச்சாங்க. சொல்லுங்கள் உங்களுடைய விஷயங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே திவ்யா எந்திரிச்சாங்க. சவுண்டு கிளாப்ஸு, செம்ம கிளாப்ஸு, பயங்கரமான கிளாப்ஸு. இதில் வந்து விஜய் பார்வதி மூஞ்சை காட்டுறாங்க. அதாவது யார் மூஞ்சி, அதாவது திவ்யாவுக்கு கிளாப்ஸ் வந்துச்சுன்னா யார் மூஞ்சி வேகும் அப்படின்றது தெரிஞ்சே வந்து ஜூம் பண்ணி காட்டுறாங்க. விஜய் பார்வதி செம்ம டென்ஷன். ஏன்னா விஜய் பார்வதியை வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாப்புல விஜய் சேதுபதி. ஏன்னா நீங்கள் அங்கே, நான் வந்து அங்கே இல்லை சார், அந்த சண்டையில் நிறைய பேர் பயந்துட்டாங்க, நான் இருந்திருந்தா நான் பண்ணியிருப்பேன்னு சொல்லும்போது கலாச்சி விட்டாப்புல. நீங்கள் இருந்திருந்தா ஒருத்தர் இந்த பக்கம் தூக்கி கலாச்சிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கலாச்சி விட்டாப்புல. இந்த பக்கம் பார்த்தா வேறு லெவலில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு நம்ம திவ்யாவுக்கு. நல்லா வேணுன்ற மாதிரி. ஆனால் சரியான சவுண்ட், பயங்கரமான சவுண்டு அது. அதுக்கப்புறம் திவ்யாவை என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் சரியில்லை சார். ஏன்னா பேச்சுவார்த்தைகளே இருக்க மாட்டுது. இங்கே இருக்கவங்க எல்லாருமே பேச்சுவார்த்தையே வச்சுக்காம அதை வந்து அப்படியே அடுத்த கட்டத்துக்கு சண்டைக்கு மாற்றிக்கிறாங்க அப்படின்னும்போது அவர் சொல்லிட்டார். எப்படிமா இதை தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணோம், ஆனால் அதை எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் வந்துட்டு பேசினாங்க. அதே மாதிரி திவ்யாவும் சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்து கேளுங்க, நீங்களாம் வந்து இது பண்ணிக்காதீங்கன்னு சொன்னேன். ஏமா நீங்கள் முதல் பதட்டம் பண்ணீங்க? என்னால் இல்லை சார், அவங்க மண்டைக்கிட்டே உடச்சிக்கிட்டானா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி பயந்து பேசியிருந்தாங்க. ஆனால் திவ்யாவுக்கு இது ஒரு பயங்கரமான டபுள் ட்ரீட் தான். இனிமேல் திவ்யாவோட ஆட்டம் வெறியாட்டமாக இருக்குன்றதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் விஜய் பார்வதிக்கு வந்துட்டு மூஞ்சில் கரிய பூசின மூமெண்ட் மாதிரி இருந்தது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.